வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புடினும் அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அலாஸ்காவில் சந்திச்சுக்க போகிற விஷயம் அப்படின்றது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புடின் இருக்கார் இல்லையா, புடினும் ட்ரம்ப்பும் இந்த மீட்டிங்கில் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரே நாளில் உக்ரைன் போர் இருக்கு இல்லையா, ரஷ்யா உக்ரைன் போரை வந்துட்டு நிப்பாட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் வாக்குறுதி கொடுத்திருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த போர் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நான் தான் நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரி தம்பட்டம் அடிச்சிட்டும் இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அதுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கிறதும், டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதும் ஒரு பக்கம் தனிக்கதையாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் அப்படின்றத வாங்குறத நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு ரஷ்யா தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கச்சா எண்ணெயினுடைய உற்பத்தி இருக்கு இல்லையா, அந்த தேவைக்கு அதிகமான உற்பத்தி அப்படின்றத ரஷ்யா தான் இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியாவில் கச்சா எண்ணெயுடைய தேவை அப்படின்றது நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுலையும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுனால வர 27ஆம் தேதியிலிருந்து 50% வரி அப்படின்றத பே பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு பக்கம் கண்டிஷன் போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால பல நாடுகளுமே ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாட்ட இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பல நாடுகளுக்குமே அமெரிக்கா கண்ட மேனிக்கு வந்துட்டு வரி அப்படின்றத விதிச்சிருக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது எப்படி போகுது, அதை தாண்டி வந்துட்டு இதில் ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புடின் என்ன முடிவு எடுக்க போறாரு, அவர் ஒருவேளை பாசிட்டிவான முடிவு அப்படின்றத எடுத்தார்னா இந்தியா மேலே விதிக்கப்பட்ட அந்த 50% வரி அப்படின்றத நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு. ஸோ ட்ரம்பினுடைய பேச்சு அப்படின்றத கேட்டு புடின் உக்ரைன் இருக்கு இல்லையா, உக்ரைன் மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய போர் அப்படின்றத நிப்பாட்டுவாரா, அதை தாண்டி வந்துட்டு இந்த ரெண்டு தலைவர்களும் சந்திக்கிறதுக்கு அலாஸ்கா ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு, இன்கேஸ் ட்ரம்பினுடைய பேச்சை புடின் கேட்கல அப்படின்னா ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றது 2022 ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு வகையில் அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உக்ரைன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேட்டோ அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் சேர்றதுக்கான தீவிரமான முன்னெடுப்புகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு ரஷ்யாவை கடுப்பினுடைய உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஏன்னா நேட்டோ நாடுகளில் இன்கேஸ் உக்ரைன் சேர்ந்துருச்சு அப்படின்னா நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாட்டினுடைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, படைகளாக இருந்தாலும் சரி, உக்ரைனில் வந்துட்டு கால் ஊனிடுவாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனில் நேட்டோ படை வந்துட்டு இருக்கிறத புடின் ரசிக்கலை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அகைன்ஸ்டாக தான் உக்ரைன் மேலே போர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாப்புல. ஒரு சில வாரங்களில் இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட சுச்சுவேஷனில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் உக்ரைனும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில வாரங்களில் முடியும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்ட போர் 3 வருஷத்தை தாண்டியும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அமெரிக்கா மாதிரியான மற்ற நாடுகள் வந்துட்டு ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்கிறது, உக்ரைனுக்கு வந்துட்டு ஆயுதம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளில் இறங்கினாலும் ரஷ்யாவும் விட்ட மாதிரி இல்லை, உக்ரைனும் விட்ட மாதிரி இல்லை அப்படின்னே சொல்லலாம். பல நாடுகள் பல விதங்களில் ட்ரை பண்ணாலும் இந்த போரை நிப்பாட்ட முடியல. இதுக்கு மத்தியில் தான் 2வது டைமாக அதிபரான ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, இந்த போரை எப்படியாவது நிப்பாட்டி நல்ல பேர் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்துறாப்புல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு ரஷ்யாவோட யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது, அதையும் மீறி பண்ணா அந்த நாட்டுக்கு எக்கச்சக்கமான வரியை விதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடாவடியான போக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ட்ரம்பினுடைய நம்பிக்கையெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 50% வரி அப்படின்றதும் விதிச்சதுனால தான் ரஷ்யா வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாவுடைய அதிபரும் அமெரிக்காவுடைய அதிபரும் சந்திக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய அலாஸ்காவும் இப்போ ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு பார்த்தோம்னா 2 நாடுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அலாஸ்கா இன்னைக்கு அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுக்குமே மத்தியிலான மாகாணமா இது இருக்கு. என்னதான் வந்துட்டு அமெரிக்காவில் அலாஸ்கா இருந்தாலும் கூட 2
நாடுகளுடைய தலைநகரமாகவும் இந்த இடம் இல்லாமல் இருக்கிறதும் அலாஸ்கால இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு தலைவர்களுடைய பயண நேரமாக இருந்தாலும் சரி, இது மட்டும் இல்லாமல் அலாஸ்காவை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, அலாஸ்கா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இங்கே நைட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 15 அங்கே நள்ளிரவில், அதாவது இந்தியன் டைமிங் படி இங்கே நள்ளிரவு டைமில் அங்கே பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்க இருக்கு. புட்டின் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைப்பாரு அப்படின்றத பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 மாகாணங்கள், உக்ரைன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாகாணங்களை டைரக்டாக வந்துட்டு ரஷ்யானுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும், நேட்டோவில் வந்துட்டு உக்ரைன் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்புகள் தான் ரஷ்யா வைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதை ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் மறுத்த சுச்சுவேஷனில் அடுத்த கட்ட முடிவு அப்படின்றது என்னவா இருக்க போது, ரெண்டு நாட்டு தலைவர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பு இப்போலேருந்து எகிரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சுச்சு அப்படின்னா ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா, உக்ரைன் அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கியையும் நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம், ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு இந்த போரை நிப்பாட்டுவோம். இன்கேஸ் வந்துட்டு இது இந்த முதல் கட்ட மாநாடு அப்படின்றதே கை கொடுக்கல அப்படின்னா என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, அமெரிக்கா இதுக்கு மேலே இந்த பிரச்சனைக்குள்ளே வராது, அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணிக்கணும், அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோமோ அதை நாங்கள் இன்னும் தீவிரமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கான ஒரு மறைமுக எச்சரிக்கை அப்படின்றதையும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 50% வரிக்கு மேலேயும் நாங்கள் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா டைரக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா அறிக்கை விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இந்திய பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் உலக பல நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுனால ட்ரம்ப் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி பேச மாட்டாரு, அதே மாதிரி புட்டினும் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரியான மனநிலையில வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பட் ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா முன்கோபக்காரர்கள், தான் சொல்றதா ரைட்டு, தான் சொல்றதா கேட்கணும் அப்படின்ற மாதிரியான மனப்பான்மை இருக்கிறவங்க அப்படின்றதுனால இன்னைக்கு நடக்கூடிய பேச்சுவார்த்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த பேச்சுவார்த்தை எப்படி வேணாலும் முடியலாம் அப்படின்றது தான் இந்த பரபரப்புக்கு உச்சக்கட்ட காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திக்கிறத பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.